ஹாய் வியூவர்ஸ், சென்னையில் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் நாகலட்சுமி மரண சம்பவம் இன்றும் பலரையும் அதிர்ச்சியிலிருந்து மீள விடாத நிலையில் அவருடைய 2 மகன்கள் அளித்த பேட்டி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பார்க்கும் அனைவரையும் கண்கலங்க வைத்தது. இந்த பேட்டியில் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார்கள். அதில் இந்த வீடியோவை பார்க்கும் யாரும் எங்கள் அப்பா எடுத்த மாதிரி தவறான முடிவை எடுக்காதீர்கள். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா அதிலிருந்து வெளிவர பல வழிகள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை முன்னேறுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என நினைத்தால் நீங்கள் பிரிந்து விடலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உயிரை விடணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் முழுக்க கேள்விக்குறியாயிடும் என்று அவர்கள் கண்ணீர் மல்க கனத்த குரலில் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் வார்த்தையில் இருந்த வழி அவருடைய மனசை தாக்குகிறது. இந்த உலகத்தில் எங்களுடைய நிலைமை யாருக்கு வரக்கூடாது என்று அவர்கள் உருக்கமாக கேட்டுக்கொண்டார்கள். மேலும் நாகலட்சுமி மூத்த மகன் ரஷ்யாவில் மருத்துவம் படித்து வந்த நிலையில் இந்த சம்பவத்துக்காக உடனே படிப்பை விட்டுவிட்டு இந்தியா திரும்பியுள்ளார். இப்போ என்னோட படிப்பை தொடர முடியுமான்னு தெரியல. என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும், அவனை பார்த்துக்கணும் என்பதுதான் இப்போ எனக்கு முக்கியம். அதற்காக என் கனவுகளை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேறு வழியே தெரியல என்று அவர் மனவேதனையுடன் கூறியுள்ளார். அதோடு அம்மா அப்பாவும் இல்லாத பிறகு எங்களுக்காக யாரும் இல்லை. அம்மா இறந்த பிறகு வீட்டுக்கு போகவே பிடியல. அந்த வீட்டை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிடக்கூட முடியாம நாங்க தவிக்கிறோம். அவங்க இருந்த வரைக்கும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு செஞ்சு தருவாங்க. ஆனா இப்ப பல நேரம் சாப்பாடு இல்லாம தவிக்கிறோம் என்று அவர்கள் பகிர்ந்தது துயரத்தையும் கண்ணீர் மல்க வைக்கிறது. நாகலட்சுமி ஆரம்பித்த சேலை கடை பிசினஸ் பற்றியும் அவர்கள் பேசியுள்ளார்கள். அம்மாவை நம்பி இப்ப 40 குடும்பம் இருக்காங்க. அந்த பிசினஸை நாங்கள் இப்பொழுது கவனிச்சுக்கிறோம். ஜிப் கன்கோ என்ற பெயரை நாங்கள் தான் வச்சோம். அம்மா ஆரம்பத்தில் சாதாரண பெயர் வச்சாங்க. நாங்கள் தான் அதை கொஞ்சம் மாடர்னாக மாற்றினோம். அதுக்கப்புறம் அம்மா பல புதிய பொருட்களை உருவாக்கினாங்க. இப்போ அவங்க இல்லை, ஆனால் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கணும் என்று கூறியிருக்கிறார். இறுதியாக இனி எங்களை மாதிரி எந்த குழந்தைக்கும் நிலைமை வரக்கூடாது, யாரும் அவசர முடிவெடுக்காதீங்க என்று அவர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார்கள். இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பலரிடமும் ஒரே கேள்வி எழுப்புள்ளது. ஒரு குடும்பத்தின் பிரச்சனை இப்படி ஒரு முடிவுக்கு போக வேண்டியதா? அதே நேரத்தில் இந்த குழந்தைகள் எதிர்கால வாழ்க்கை போராட்டம் பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது. மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.